எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம FLV சேனல். நான் உங்க அஸ்வின் ஜெனிஷ்கர். எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம FLV சேனல். நான் உங்க அஸ்வின் ஜெனிஷ்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரே ஒரு ஒர்க் அவுட் தான். அது ஃபேட் பர்ன் பண்ணும், ப்ளஸ் உங்க உடம்புல இருக்க மோஸ்ட் ஆஃப் த மெயினா உள்ள எல்லா மசிலையும் டார்கெட் பண்ணும். ப்ளஸ் அதுல நிறைய யூசஸ் இருக்கு. அது என்ன ஒர்க் அவுட்னா ஒரே ஒர்க் அவுட் தான், பர்பி. பர்பி அப்படின்னா இது மிக்சர் ஆஃப் ஒரு புஷ்அப்பு, ஸ்குவாட்ஸ், வேற ஜம்பிங், இந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸோட மிக்ஸ். பட் அது ஒரே ஒர்க் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். பயங்கரமாக ரொம்ப ஹார்டாகவும் இருக்கும். பட் பிகினர்ஸ்லேருந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி எந்த கேள்வி கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ரிசல்ட்டாக தருவேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த பர்பியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்டான எல்லாருக்கும் தேவையான ஒரு பெனிஃபிட் என்னன்னா லாஸ் ஃபேட். அதுவும் மற்ற எந்த ஒரு கார்டியோ ஒர்க் அவுட் பண்ணுறதை விட இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது மோர் தென் 50% ஃபேட் பேன் ஆகுதான். அதுவும் இந்த ஒர்க் அவுட் நம்ம பண்ணும்போது மட்டும் ஃபேட் பேன் ஆகலை, அட் த சேம் டைம் நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் விடும்போதும் அதிகமாக ஃபேட் பேன் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஒர்க் அவுட் பயங்கரமான ஒரு ஃபேட் பேனர். உங்கள் ஹார்ட் ரேட்டையும் ஹார்ட்டோட பம்பிங் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஃபேட் பேன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னா உங்களோட என்டியூரன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது உங்கள் ஸ்டாமினா, உங்கள் ஒர்க் இன்டென்சிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது இது ஒரு அத்லெட்டோட ஸ்ட்ரென்த், அத்லெட்டோட ஸ்டாமினா நமக்கு கிடைக்கும். ஒரு அத்லெட் எவ்வளோ ஸ்பீடாக எவ்வளோ கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அத்லெட் ஸ்பீடாக போகிறது இல்லை, கண்டினியூஸாக ரன் பண்ணுற அந்த ஒரு எஃபிஷியன்சி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணுற மூலமாக என்டியூரன்ஸ் பயங்கரமாக நமக்கு டெவலப் ஆகும், பயங்கர ஸ்டாமினாவும் நமக்கு கிடைக்கும். மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்டான டார்கெட் மோஸ்ட் ஆஃப் த மசில் இன் அவர் பாடி. நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆக்சுவலாக இந்த ஒர்க் அவுட் ஒரு மிக்சர். என்னன்னா புஷ்அப்பு, ஸ்குவாட், ஜம்பிங்ஸ், வேற ஆப்ஸ் ஒர்க் அவுட், இது எல்லாத்தோட மிக்சர் தான் இந்த ஒரு ஒர்க் அவுட். இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட செஸ்ட் மசில், ட்ரைசப் மசில், ஷோல்டர் மசில், பைசப் மசில், ஃபோர்ஆர்ம் மசில், லெக் மசில்ஸ், ஆக்சுவலாக பாடியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டண்ட்டாக வெளியே தெரியக்கூடிய எல்லா மசிலும் டார்கெட் ஆகுது. அதனால இந்த ஒர்க் அவுட்டை நம்ம சாதாரணமாக இடப்பட முடியாது. பர்பி தானே, நார்மலான ஒர்க் அவுட் தானே அப்படின்லாம் சாதாரணமாக விட்டுறவே முடியாது. ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட். அடுத்த இதோட பெனிஃபிட் என்னன்னா இந்த ஒர்க் அவுட்டை நம்ம ஒரு ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் ஒரு வார்ம் அப் ஒர்க் அவுட்டாகவும் பண்ணலாம். வார்ம் அப் ஒர்க் அவுட்டை நம்ம ஃபஸ்ட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி வார்ம் ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்ம பாடி மொத்தம் பயங்கரமாக எல்லா மசில்ஸும் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நம்ம இன்ஜுரி வரதுக்கு சான்சஸ் குறவாக இருக்கும். நம்ம மசில் இன்ஜுரிஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் குறவாக இருக்கும். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் இதுக்கு வார்ம் அப் ஒர்க் அவுட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட். கடைசியாக இதோட இம்பார்ட்டண்டான ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு யூஸ் என்னன்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக நம்மளோட ஹார்ட் டிசீஸ் வரதுலேருந்து குறைக்கும். அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்மளை ஆக்டிவ் வைக்கும். அதாவது இந்த ஒர்க் அவுட்டை நம்ம மார்னிங் பண்ணுறது மூலமாக நம்மளோட எல்லா மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகிரும். அட் த சேம் டைம் பிளட் சர்க்குலேஷனும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இது மூலமாக நம்ம ஹார்ட்டில் உள்ள பிளட் அதிகமாக பம்ப் ஆகுறதுனால இந்த ஹார்ட் டிசீஸ் வர்றது இது தடுக்கிறதுக்கு ரொம்ப உதவுது. ஹார்ட் பேஷண்ட்ஸ் இவங்கெல்லாம் இந்த ஒர்க் அவுட், ஹார்ட் பேஷண்ட்ஸ் இல்லை, ஹார்ட் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அட் த சேம் டைம் இது உங்கள் பிளட் சர்க்குலேஷனை கூட்டும். உங்களை அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் காலையில் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக நீங்கள் பயங்கர ஆக்டிவ் ஆகிருவீங்க. அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான ஒரு சூப்பர் ஒர்க் அவுட். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க வர்றது என்னன்னா எப்படி இந்த ஒர்க் அவுட்டை பண்ணலாம், எந்தெந்த மாதிரி பண்ணலாம், பிகினர்ஸ்க்கு எப்படி பண்ணலாம், இல்லைன்னா ஹை இன்டென்சிட்டியில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, பார்க்கலாம். இந்த ஒர்க் அவுட் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். பட் பிகினர்ஸ்க்கு எப்படி கொஞ்சம் சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்ப்போம். பிகினர்ஸ்க்கு இந்த ஒர்க் அவுட்டில் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ஒரு புஷ்அப் பொசிஷனுக்கு போய்க்கோங்க. புஷ்அப் பொசிஷன் போயிட்டு புஷ்அப் பண்ண வேண்டாம். புஷ்அப் பொசிஷனில் இருந்துட்டு அதில் நார்மல் ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு நம்ம வரணும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷன் வந்துட்டு நார்மலாக ஒரு ஜம்ப் பண்ணி கை இந்த மாதிரி தொட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களால் ஒரு 30 செகண்ட்ஸில் எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணணும்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இந்த 30 செகண்ட்ஸ் 3 டிவைட் பண்ணணும். 3 செட்டாக 30 செகண்ட்ஸ். 30 செகண்ட்ஸில் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அப்படி பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் கூட இது டெவலப் ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் 30 செகண்ட்ஸ் டு 1 மினிட்ல இல்லைன்னா 30 செகண்ட்ஸ்குள்ளே உங்களால் எவ்வளோ கூடுதலாக பண்ண முடியுது, உங்களால் எவ்வளோ அதிகமாக பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ரெண்டாவது இன்டர்மீடியேட்க்கு நம்ம நார்மல் புஷ்அப் பொசிஷனில் இருந்துட்டு புஷ்அப் பண்ணணும்.
புஷ்அப் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து ஜம்ப் பண்ணிக்கணும். இதுவும் நார்மல் ஸ்பீட்லேயே பண்ணால் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம மெதுவாக தான் டெவலப் ஆகணும். எடுத்தோடனே ஹை ஸ்பீடில் போனோம்னா இன்ஜுரிஸ் நிறைய வரும். ஸோ மெதுவாக பண்ணால் போதும். இதில் ஃபஸ்ட்டு நம்ம புஷ்அப் பொசிஷனில் இருந்துட்டு நார்மல் லெவலுக்கு வந்துட்டு ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி கையை தொட்டுக்கணும். இது மாதிரி இது 30 செகண்ட்ஸ். உங்களுக்கும் 30 செகண்ட்ஸ் தான். 3 செட்டாக டிவைட் பண்ணிவிட்டு அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களால் எவ்வளோக்கு பண்ண முடியுதோ அவ்வளோக்கு பண்ணுங்கள். கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டாக பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம புஷ்அப் ஒன்று எடுத்துகிட்டு மவுண்டைன் கிளைம்பர்ஸ்னால் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான். இந்த மாதிரி கால் ரெண்டத்தையும் வச்சுட்டு நம்ம நார்மல் பொசிஷனுக்கு வந்துருக்கோங்க, ஸ்டாண்டிங் பொசிஷன். அதுலேருந்து ஜம்ப் பண்ணணும். பட் இதில் உங்களுக்கு இதுலேயும் 30 செகண்ட்ஸ் தான், 3 செட் தான். பட் 30 செகண்ட்ஸ்க்குள்ளே உங்களால் எவ்வளோ அதிகமாக பர்பீ பண்ண முடியுமோ அவ்வளோக்கு பண்ணுங்கள். பண்ணும்போது தான் உங்களோட ஃபேட் பேனும் அட் த சேம் டைம் எல்லா மசில்ஸும் ஆக்டிவேட் ஆகும், வெல் ஷேப்டு பாடி கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 30 செகண்ட்ஸ் கூட எவ்வளோ அதிகமாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு நீங்கள் ஒரு சேலஞ்ச் வச்சுக்கோங்க. நான் இத்தனை பண்ணணும் அப்படின்ட்டு சேலஞ்ச் வச்சுக்கிட்டு அதை நீங்கள் பீட் பண்ணணும். இதுதான் இந்த பர்பியோட ஒர்க் அவுட். இந்த பர்பி ஒர்க் அவுட் ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட். மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ரொம்ப காலையில் எந்திரிச்சோன்னே பண்ணுறது ரொம்ப நல்லது. பிகாஸ் மார்னிங்கில் வந்து பாடியில் எந்த ஃபேட் எந்த ஒரு ஃபுட்டுமே இருக்காது. ஸோ ஃபேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கார்டியோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் என்டியூரன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் ஃபேட் வந்து தனியாக வந்து நல்லா கரைஞ்சு டிசால்வ் ஆகி போகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஃபேட் பேர்னிங் எக்ஸ்ட்ராவாக நார்மலாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது எத்தனை % ஃபேட் போகுதுன்னா இது ஃபேட் ரேட்டிங் வந்து இன்னும் கூட 50% அதிகமாகவே ஃபேட் லாஸ் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட். அட் த சேம் டைம் அத்லெட்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். பாடி பில்ட் பண்ணணும், எல்லா பாடி வெல் ஷேப்பில் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் அவுட். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை யாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒர்க் அவுட். இவ்வளோ தாங்க இன்னையோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த 3 லெவல்ஸும் தெரியும் அப்படின்னா தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட்டில் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு உங்களால் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காச்சும் இதே மாதிரி ஃபேட் லாஸ் பண்ணணும் இல்லை நல்ல மசில் புல் பண்ணணும் அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி என்கிட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு வீடியோ ரிசல்ட்டாக தருவேன். சரி, நன்றி, வணக்கம்.